இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்க்கும் சாஹித்தின் கூற்றை ஹம்சா மறுத்தார். தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே நடைபெற்ற சந்திப்பு இரண்டு பழைய நண்பர்களுக்கு இடையிலான சாதாரண விவாதம் மட்டுமே என்று பெர்ஜத்து துணைத் தலைவர் டாக்டர் ஹம்சா ஜைனுடன் தெளிவுபடுத்தினார். இந்த சந்திப்பு தேசிய முன்னணி புதிய அரசாங்கத்தை அமைக்க வற்புறுத்துவதற்கான முயற்சி என்று சாஹித் கூறியதற்கு பதிலளித்த அவர், சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னிடம் ஒரு நட்பு ரீதியிலான ஆலோசனை என்று கூறியதாகவும் புதிய அரசாங்கத்திற்கான முறையான முன்மொழிவு அல்ல என்றும் தெரிவித்தார். எனினும் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயரை ஹம்சா வெளியிடவில்லை. சாஹித்தை சந்தித்த நபரிடம் இது குறித்து தாம் கேட்டபோது, அந்த சந்திப்பு தீவிரமான விவாதம் அல்ல, நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சாதாரண சந்திப்பு அதுவாகும் என கூறியதாக ஹம்சா சுட்டிக்காட்டினார். நண்பர்களாக அவர்கள் நம்மை பயக்கும் யோசனைகளை பரிந்துரைப்பது இயல்பானது. இது பழைய நண்பர்களை மீண்டும் சந்தித்து பேசுவது மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது போன்று என்பதால் அதில் என்ன தவறு என ஹம்சா வினவினார். சயிட் சாதிக்கிற்கு விதிக்கப்பட்ட 7 ஆண்டு சிறை பிரம்படி நியாயமானதே, உயர்நீதிமன்றம் விளக்கம். அதிகார முறைகேடு மற்றும் நம்பிக்கை மோசடி வழக்கில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர் சயிட் சாடிக் சயிட் அப்துல் ரஹ்மானுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நியாயமானது என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தற்காத்து பேசியுள்ளது. இளைஞர்கள் மத்தியில் சயிட் சாடிக் ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் கண்டிப்பாக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். உயர்தர நெறியை கடைபிடிப்பவராக இருத்தல் வேண்டும். அதனை கருத்தில் கொண்டு தான் சயிட் சாடிக்கு புரிந்த குற்றத்திற்கு அவருக்கு 7 ஆண்டு சிறை, 2 பிரம்படிகள், 10 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 31 வயது சயிட் சாடிக்கிற்கு இது முதல் குற்றம். தவற்றை உணர்ந்து திருத்த அவருக்கு போதிய கால அவகாசம் உண்டு என தண்டனைக்கான காரணம் குறித்து எழுத்துப்பூர்வ பதிலில் உயர்நீதிமன்றம் அவ்வாறு கூறியது. பட்ஜெட் கட்சியில் இருந்த போது அதன் இளைஞர் பிரிவுக்கு சொந்தமாக 1.12 மில்லியன் ரிங்கிட் நிதியை முறைகேடு செய்தது, நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டது மற்றும் பண செலவை செய்தது தொடர்பில் 4 குற்றச்சாட்டுகளில் சயிட் சாடிக் குற்றவாளியே என கடந்த ஆண்டு நவம்பரில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஸ்லாங்கூர் மாய்காவின் தீபாவளி உபசரிப்பு, தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் சரவணன் சிறப்பு வருகை. ஸ்லாங்கூர் மாய்காவின் தீபாவளி விருந்து உபசரிப்பு நிகழ்வு நேற்றிரவு ஷா அலாம் சுங்கைரிங்காம் தமிழ்ப்பள்ளி மாநாட்டு நிலையத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன், தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம். சரவணன், ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு, கொதகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பிரகாஷ், தேசிய முன்னணி உறுப்பு கட்சியின் தலைவர்களும் மாய்காவின் தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மடானி அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒற்றுமையையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் மாய்கா தலைவர் டாக்டர் எம். சங்கர்ராஜ் ஐயங்கார் தெரிவித்தார். இதனிடையே இந்த நிகழ்ச்சியில் அதிகமான மக்கள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்துள்ள அதன் ஏற்பாட்டாளர்களுக்கு தாம் நன்றி தெரிவித்துள்ளதாக தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் எம். சரவணன் தெரிவித்தார். உள்ளூர் கலைஞர்களின் இசை நிகழ்ச்சியோடு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாய்காவின் உதவி தலைவர்களான டாக்டர் அசோஜன், டாக்டர் நெல்சன், டாக்டர் முருகையா, மாய்காவின் தேசிய பொருளாளர் டாக்டர் சிவகுமார், டாக்டர் முனியாண்டி மற்றும் சிவசுப்பிரமணியம் உட்பட மத்திய செயலவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். பேராவில் பேருந்து சோதனையில் 11 பயணிகளை விட்டுவிட்டு ஓட்டுநர் தப்பியோடினார். பேராவில் ஆர்டிசி எனப்படும் ஓப்பெர்சபாடு ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் பேருந்து ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அதில் இருந்த 11 பயணிகளை விட்டுவிட்டு ஓட்டுநர் கீழே இறங்கி தப்பியோடினார். டிபிஎஸ் முனையத்திலிருந்து 11 பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த பேருந்து பினாங்கிற்கான சேவையில் ஈடுபட்டிருந்ததாக நம்பப்படுகிறது. அந்த பேருந்து ஓட்டுநர் போதைப் பொருளை தவறாக பயன்படுத்தியதை தொடர்ந்து அவர் தப்பியோடியதாக பேரா தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் இயக்குனர் முகமது ஷவாவி தெரிவித்தார். பரிசோதனை செய்யப்படும் பகுதிகள் இரவு 10:30 மணிகளவில் அந்த பேருந்தை ஒரு ஓரமாக நிறுத்திய அதன் ஓட்டுநர் அங்கிருந்து தலைமறைவாகினார்.
பேருந்து ஓட்டுநர் இருக்கை பகுதியில் போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கான கருவி கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த சந்தேக பேர்வழியை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனை நடவடிக்கையில் குடிநுழைவுத்துறை, தேசிய போதைப் பொருள் துடைத்துடைப்பு நிறுவனத்தின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். 61 வாகன ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக சம்மன்கள் வழங்கப்பட்டதாக முகமது ஷவாவி தெரிவித்தார். சிபாங் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் எவரும் வெளியேற்றப்படவில்லை. சிபாங் மாவட்டத்தில் வெள்ளத்தினால் எவரும் வெளியேற்றப்படாவிட்டாலும் டெங்கில், செபாங் மற்றும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வை சுற்றியுள்ள பல்வேறு வெள்ள அபாய இடங்களை தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. காம்புங் கீச்சிங்கில் வெள்ள நீர் மட்டம் அதிகரிப்பதாக புகார் கிடைத்த போதிலும் தீயணைப்புத்துறை அது குறித்து மதிப்பீடு செய்த பின் அங்கிருந்து எவரையும் வெளியேற்றவில்லை என KLIA தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் தலைவர் ரஷீத் முகமது தெரிவித்தார். உண்மையில் காம்புங் கீச்சிங்கில் கணுக்கால் அளவுக்கு மட்டுமே தண்ணீர் இருந்தது. மழை நின்றுவிட்டதால் வெள்ள நீர் குறைய தொடங்கிவிட்டதாக அவர் கூறினார். இது வெள்ள அபாயத்தை குறைத்த போதிலும் தீயணைப்புத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தயார் நிலையில் இருப்பதாகவும் ரஷீத் கூறினார். இன்று அதிகாலை வெள்ளம் காரணமாக கிவா போக்குவரத்து விளக்கு சந்திப்பில் சாலையின் ஒரு பகுதியை போலீசார் மூடினர். ஸ்தாபாக்கில் பூனைகள் கொடூர கொலை, போலீஸ் விசாரிக்கிறது. கோலாலம்பூர் ஸ்தாபாக்கில் தனியார் பல்கலைக்கழக மாணவர் தங்கும் விடுதியில் ரத்த வெள்ளத்தில் 3 பூனைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 17 ஜாலான் கெந்திங் கிளானில் நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து புகார் பெற்றிருப்பதை வங்சா மாஜு போலீஸ் தலைவர் லாசிம் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினர். விலங்குகள் மீதான நாசவேலை தொடர்பில் குற்றவியல் சட்டத்தில் 428வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக அவர் சொன்னார். மாணவர் குடியிருப்பு படிக்கட்டில் பூனைகள் செத்து கிடந்ததை ஒரு மாணவர் பாதுகாவலரிடம் தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகே அது வைரலாகி போலீஸ் வரை சென்றது. தலையில் குத்தப்பட்ட காயங்களுடன் அப்பூனைகள் இறந்து கிடந்த வீடியோ முன்னதாக டிக்டாக்கில் வைரலானது. 7 மாநிலங்களில் மோசமடையும் வெள்ளம், 75,000 பேர் பாதிப்பு. நாட்டில் வெள்ள நிலவரம் தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. சமூக நலத்துறையின் பேரிடர் தகவல் மையத்தின் இன்று காலை வரைக்குமான தகவலின்படி 7 மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 75,000 பேரை தாண்டியுள்ளது. மொத்தமாக 22,911 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிளந்தானில் மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். அங்கு 10 மாவட்டங்களில் 221 வெள்ள துயர் துடைப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் மோசமடைவதால் பாதுகாப்பு கருதி கிளந்தானில் 102 இடங்களுக்கான மின்சார விநியோகத்தை TNB துண்டித்துள்ளது. இவ்வேளையில் தெலங்கானாவில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த 12,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அனைத்து 8 மாவட்டங்களிலும் மேற்கொள்ள வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கெடாவில் 2,200 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெகிரி செம்பிலானில் 392 பேர், ஸ்லாங்கூரில் 161 பேர், பெர்லிஸ் மாநிலத்தில் 385 பேர், பேராக்கில் 61 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். போலி மோசடி திட்டம், நியூசிலாந்து ஆடவர் 2 லட்சம் ரிங்கெட்டை இழந்தார். 61 வயதான ஓய்வு பெற்ற நியூசிலாந்து ஆடவர் ஒருவர் தனது சேமிப்பு வங்கி கணக்கிற்கு மாற்றிய 23 நாட்களுக்கு பிறகு போலி ஆன்லைன் முதலீட்டில் 2,16,000 ரிங்கெட்டை இழந்தார். இந்த விவகாரத்தில் தங்களது வங்கி கணக்கை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்தவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் இதுபோன்ற மோசடிகளுக்கு வழிவகுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வட ஜொஹூர்பாரு போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் பல்வீர் சிங் எச்சரித்துள்ளார். அக்டோபர் 2ஆம் தேதி தம்மை வாங் என அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் முதலீடு செய்யும் மூலதனத்திற்கு ஏற்ப மாதத்திற்கு 3 விழுக்காடு வருமானம் கிடைக்கும் என கூறியதால் அக்டோபர் 3ஆம் தேதிக்கும் 25ஆம் தேதிக்கும் இடையே 2,16,000 ரிங்கிட்டை ஒரு நிறுவனத்தின் கணக்கில் 27 முறை பட்டுவாடா செய்ததாக பாதிக்கப்பட்ட ஆடவர் போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார். ஒரு மாதத்திற்கு பிறகு ஆதாய தொகையை மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது மேலும் பணத்தை பட்டுவாடா செய்யும் வாங் கேட்டுக்கொண்டதால் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அந்த ஆடவர் போலீசில் புகார் செய்ததாக பல்வீர் சிங் கூறியுள்ளார். பெர்மிட் இல்லாமல் 3 புறாக்களை நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்லும் முயற்சி KLIA 2இல் முறியடிப்பு. முறையான ஏற்றுமதி பெர்மிட் எதுவும் இல்லாமல் 3 புறாக்களை கொண்டு செல்ல இந்தோனேஷிய ஆடவர் ஒருவர் மேற்கொண்ட முயற்சி KLIA 2இல் முறியடிக்கப்பட்டுள்ளது.
நவம்பர் 17ஆம் தேதி காலை 6 மணி அளவில் புறப்பாடு மையத்தில் வழக்கமான பரிசோதனை மேற்கொண்ட போது மாக்கிஸ் எனப்படும் மலேசிய தனிமைப்படுத்துதல் சேவை மற்றும் சோதனை அமலாக்கத்துறை அதனை கண்டுபிடித்தது. மாக்கிஸின் ஏற்றுமதி பெர்மிட் போன்று எந்த ஒரு முறையான அனுமதி ஆவணமும் அவ்வாடவரிடம் காணப்படவில்லை. விவசாய பொருள் எதனையும் மாக்கிஸ் பெர்மிட் இல்லாமல் ஏற்றுமதி செய்வது சட்டப்படி குற்றமாகும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 1 லட்சம் ரிங்கிட் அபராதம் மற்றும் 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். 2 கவச வாகனங்களை ஏற்றி சென்ற ட்ரக் விபத்திற்கு அலட்சியமே காரணம் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நவம்பர் 8ஆம் தேதி கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் கவச வாகன டிரான்ஸ்போர்ட்டர் சம்பந்தப்பட்ட விபத்தில் அலட்சியத்தின் கூறுகளை ராணுவம் கண்டறிந்துள்ளது. அந்த போக்குவரத்து வாகனத்தின் வேக வரம்பு சம்பந்தப்பட்ட அலட்சியத்தின் கூறுகளும் அந்த விபத்துக்கு காரணம் என விசாரணை வாரியம் கண்டறிந்துள்ளதாக ராணுவ படை தலைவர் ஜெனரல் தான்ஸ்ரீ முகமது ஹபீசுதீன் ஜான்தான் தெரிவித்தார். விபத்துக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக வானிலை நிலைகளை அடையாளம் காட்டுகிறது. முதன்மையாக வழுக்கும் சாலை மேற்பரப்புகள் காரணமாகும். 2 கவச வாகனங்களை ஏற்றி சென்ற ட்ரக்கின் வேகம் மற்றும் எடை விபத்துக்கு முக்கிய காரணமாக உள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறையில் வரம்பை மீறி ட்ரக்கின் வேகம் இருந்ததில் அலட்சியத்தின் கூறுகள் இருந்தன என புன்சாக் ஆலாமில் நிகழ்ந்த மூழ்கிய 4 இளைஞர்களை காப்பாற்றிய ராணுவ வீரரை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது முகமது ஹபீசுதீன் இதனை தெரிவித்தார்.